எந்த ஆட்சிக்கு போனாலும் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றால் அந்த ஆட்சியை கவிழ்க்கின்ற அளவுக்கு ஊழல் செய்வதுதான் திமுகவினுடைய தன்மை. காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளாக திமுகவினுடைய கொத்தடிமையாக இந்த செல்வ பெருந்தொகை எல்லாம் இருக்கிறார். இவரெல்லாம் என்ன செய்வார்? எல்லாம் தொகைகள் கைமாறுகின்றன. கட்சியை அவர்கள் அடமானம் வைத்து விட்டார்கள். அதனாலே தான் இந்த கட்சியை வளர்க்க முடியவில்லை. அல்லது காங்கிரஸ் என்ற பேரில் அவன் திமுக காரனாக இருக்கிறான். இதே நிலைமை திருமாவளவனுக்கும். தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க சார். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதிமுக கூட்டணி வலுவிழந்திருக்கு, திமுக கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணாங்க சார். ஆனால் இப்போ இது வரைக்கும் ராகுல் காந்தி இது வரைக்கும் வந்து திமுக ஆதரித்து பிரச்சாரம் பண்ணாமல் இருக்காங்கல்ல சார், இது எந்த மாதிரி? எனக்கு தெரியாது. ஆனால் ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் இப்பொழுது ஈடுபாடாக இல்லை. அவர் என்ன நினைக்கிறார்? மத்திய அரசாங்கத்தில் நம்முடைய காலத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்தோம், ஆவண்ணா ராஜா போன்றவர்கள் பெருங்கொள்ளை அடித்து இந்த கலைஞர் டிவியை வளர்த்தது, கலைஞர் குடும்பத்தை பெரிதாக வளர்த்தது எல்லாம் ஆவண்ணா ராஜா அடித்து அவராக வைத்து கொண்டாரா? கனிமொழியும் சேர்ந்து தானே சிறையில் இருந்தார். ஆகவே அது ஸ்டாலினுக்கும் பங்கு போனது என்று ஆவண்ணா ராஜா பேசியதை அழகிரி பேசினார் என்று ஆவண்ணா ராஜாவினுடைய வீடியோக்கள் வெளியாகின. ஆக எந்த ஆட்சிக்கு போனாலும் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றால் அந்த ஆட்சியை கவிழ்க்கின்ற அளவுக்கு ஊழல் செய்வதுதான் திமுகவினுடைய தன்மை. 75 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஏன் கவிழ்ந்தது என்றால் ஆவண்ணா ராஜாவையும் கனிமொழியையும் அனுப்பியதால் கவிழ்ந்தது. 1,70,70,000 கோடி. 2வது சேது சமுத்திர திட்டம் என்று டிஆர் பாலுவை மந்திரியாக வைத்து அந்த திட்டத்தை ஆரம்பித்ததில் கப்பல் போக்குக்காக ஆழப்படுத்த முயன்று கடைசியில் டிஆர் பாலு கப்பல் அதிபராக ஆனாரே தவிர சேது சமுத்திரம் நிறைவேறவும் இல்லை, ஒரு கப்பலும் அங்கே ஓடவும் இல்லை, ஆழப்படுத்தப்படவும் இல்லை. சேது சமுத்திர திட்டம் நிறைவேறவே இல்லை. ஆக டிஆர் பாலு அனுப்பப்பட்டாலும் சரி, கனிமொழி ராஜா அனுப்பப்பட்டாலும் சரி, அந்தந்த அரசுகளை கவிழ்ப்பது. மன்மோகன் சிங் சொன்னாராம் கருணாநிதியிடம் 2வது தடவை கூட்டணி அமைந்த போது, எந்த காரணம் கொண்டும் டிஆர் பாலுவை மட்டும் மந்திரி சபையில் சேர்த்து கொள்ளும்படி நீங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாராம். கருணாநிதி மனசுக்குள் நினைத்து கொண்டாராம், டிஆர் பாலு மாதிரி ஆட்கள் தானே எல்லாரும், அப்புறம் இதில் என்ன டிஆர் பாலு இந்த சொத்தையிலே எந்த சொத்தை வெங்காயம் என்று சொல்லி அவர் சொன்ன மனசுக்குள் கருதினார் என்று சொல்வார்கள். ஆகவே இது ஒரு எங்கு போனாலும் ஊழல் செய்வது தான் நம்முடைய தன்மை. அதனாலே காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் அந்த பார்லிமெண்ட்டை நெருங்க முடியாததற்கு காரணம் திமுக செய்த ஊழல் தான். ஆக இவ்வளவு மோசமான ஒரு கட்சி, இதெல்லாம் தாண்டி அவர் நியாயமாக இவரோடு கூட்டே சேரக்கூடாது. காங்கிரஸ் கவிழ்ந்ததற்கு காரணம் திமுக. வடக்கு வாழ்கிறது என்று சொல்லி வடக்கை சாகடித்து விட்டார்கள். இப்பொழுது தெற்கு தான் மூட்டையடிக்கிற கட்சிகள் இருக்கின்ற நாடு என்று ஆகிவிட்டது. ஆனால் இதற்கு பிறகு இவர் வெளியே போய் கட்சி நடத்த நினைத்தார். வெளியே போய் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் விஜயையும் சேர்த்து வண்டியில் ஏற்றி கொண்டு போவோம் என்று அவர் கருதினார். ஒரு மாற்று அரசியலை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளாக திமுகவினுடைய கொத்தடிமையாக இந்த செல்வ பெருந்தொகை எல்லாம் இருக்கிறார். இவரெல்லாம் என்ன செய்வார்? எல்லாம் தொகைகள் கைமாறுகின்றன. கட்சியை அவர்கள் அடமானம் வைத்து விட்டார்கள். அதனாலே தான் இந்த கட்சியை வளர்க்க முடியவில்லை. 67 ஆட்சியை இழந்த அவர்கள் இன்றைக்கு வரையிலும் அங்கிட்டு ஒரு 33 ஆண்டுகள், இந்த பக்கம் ஒரு 26 ஆண்டுகள், 33, 39, 69 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியை நெருங்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த விலை போகிற தலைவர்கள். பானா சிதம்பரம், இந்த செல்வ பெருந்தொகை, இவர்களெல்லாம் கடைசியாக திமுகவை பார்த்து, தலைவரை பார்த்து பேசிவிட்டு வந்தார் நம்முடைய பானா சிதம்பரம். அவர் பேசியதனுடைய சாரம் என்ன என்றால், ஓராண்டில் ராஜ்யசபா வருகிற போது எனக்கு நீங்கள் தர வேண்டும். 2வது, ஒருவேளை ராகுல் காந்தி தனியாக போக நினைக்கிறார். அப்படி அவர் போவாரே ஆனால் நாங்கள் எல்லோரும் மூப்பனார் ஆரம்பித்தது போல் ஒரு ஜனநாயக காங்கிரஸ் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த எம்எல்ஏக்களெல்லாம் உங்களோடு தான் சேர்ந்து வெற்றி பெற முடியும் என்று உங்களோடு தான் நிற்பார்கள். இவர்களை ஒரு கட்சியாக ஆக்கி நான் நின்று கொள்கிறேன். 10-15 இடங்களை எங்களுக்கு தாருங்கள். அவர்கள் தனியாக போய் விஜயோடு சேர்ந்து அழியட்டும். தனி கட்சி நாங்கள் வைக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், காங்கிரசினுடைய பெரும்பகுதி உங்களோடு தான் இருக்கும் என்று சொன்னபோது தான் ராகுல் காந்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாம் நம்முடைய கட்சியை முழுமையாக முன்பு மூப்பனாரிடம் தோற்று நரசிம்மராவ் காங்கிரஸ் வலுவில்லாமல் போய் கடைசியிலே மீண்டும் ஒன்று சேர்கின்ற நிலைமை ஏற்பட்டது போல் இப்பொழுது மீண்டும் இவர்களெல்லாம் அந்த பக்கம் போய்விடுவார்கள். 17 எம்எல்ஏக்களும் போய்விடுவார்கள்.
செல்வ பெருந்தொகை போய்விடுவார், ப. சிதம்பரம், திருநாவுக்கரசு எல்லாரும் போய்விடுவார். அப்புறம் சக்கை தான் இங்கே மிஞ்சும். இந்த கரூர் எம்பி மாதிரி, இந்த மாணிக்கம் தாகூர் மாதிரி 4 பேர் இருப்பார். இருந்து என்ன செய்யுது, இது மாதிரி நரசிம்மராவ் காங்கிரஸுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டு விட்டால் காங்கிரஸ் ரொம்ப வீரியமிழந்து போய்விடுமே என்று தன்னை அடக்கி கொண்டார் ராகுல் காந்தி. இந்த கட்சி 2ஆக உடைந்து நம்முடைய கட்சி வலிமை இழக்குமாறு செய்யப்படும். கொத்தடிமைகளாக இவர்கள் குத்தகை பேசிக்கொண்டு அந்த கட்சியில் அமைந்து விடுவார்கள். பிறகு அவர்களே அந்த காங்கிரஸாக செயல்படுவார்கள். ஆகவே நம்முடைய அதே நிலைமை திருமாவளவனுக்கும் வந்தது. எப்படி விசுவாச காங்கிரஸ், திமுக, ஸ்டாலின், என்ன காரணம்? வேண்டுமென்றால் கான்ட்ராக்ட் கொடுப்பார், நேரடியாக பணம் கொடுப்பார், இடம் கொடுப்பார், அவருடைய சிபாரிசுகளை நிறைவேற்றுவார். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 கோடி கொடுத்தார்கள் என்றால் உலகத்தில் யாருக்கு தான் கற்பு மிஞ்சி இருக்கிறது என்று கேட்கிறேன். ஆக இதையெல்லாம் கொடுக்கின்ற போது ஒவ்வொரு எம்எல்ஏயும் காங்கிரஸ் சின்னத்தில் அல்லது காங்கிரஸ் என்ற பெயரில் அவன் திமுக காரனாக இருக்கிறான். இதே நிலைமை திருமாவளவனுக்கும். இவர் போகின்ற போதே யாருக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும் என்று என்னிடம் வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே கூட்டணி பேச போனாராம். ஏனென்றால் அந்த 4 விடுதலை சிறுத்தையும் ஸ்டாலினுடைய விசுவாசி என்ன, சில்லறை வாங்குகிறவர்கள் அவர்கள் தான். சில்லறை செல்வ பெருந்தொகை என்ன காரணத்தினால் திமுக ஆதரவாளர்களோ, பானாச்சிதம்பரம் என்ன காரணத்தினால் திமுக ஆதரவாளரோ, இந்த எம்எல்ஏக்களெல்லாம் என்ன காரணத்தினால் திமுக பக்கம் இருக்கிறார்களோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் இந்த கருத்து வந்து வெளிப்படையாக மறுக்கிறாரு சார். இல்லை, அவர்களால் மறுத்தால் என்ன, அப்புறம் எதுக்கு பயப்படுறாரு? இந்த 4 எம்எல்ஏக்களும் என்ன செய்வார்களோ என்று பயப்படுகிறார். இவர் போய் நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிறது. பிறகு காங்கிரஸ்காரனுடைய மகனை, புகழ்பெற்றவருடைய மகனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கிறது. அடிபட்டு போய்விடுமோ, நம்முடைய வாக்குகள் விஜயால் கொஞ்சம் கவரப்படுமோ, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தாழ்த்தப்பட்டவருடைய வாக்குகள் போகும். எல்லா கட்சிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள், எல்லா எஸ்சி இடங்களிலும் அவர்கள் தான் போட்டியிடுகிறார்கள். ஆகவே எல்லா கட்சிகளுக்கும் போகும் என்றாலும் இவருடைய வாக்கு விஜய்க்கு போய்விடுமானால் இவருடைய கட்சி அப்புறம் இருப்பதற்கே தேவையில்லாமல் போய்விடுமே. ஆக விசுவாச காங்கிரஸ், திமுக விசுவாச காங்கிரஸ், திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவன் நான் தான், என்னை விட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை அம்பேத்கரை விட்டு போவார்களா? அது மாதிரி ஒரு நம்பிக்கை உன்னால் ஏற்படுத்த முடியவில்லையே. என்ன காரணம்? வேங்கை வயலிலே இந்த பக்கம் திரும்பி கொண்டாய், என்ன வேண்டுமானாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கட்டும் என்று உனக்கு திமுகவினுடைய அன்பு, அவர்களுடைய நல்கள், ஆதரவு இருக்கணும், அதுதான் உனக்கு முக்கியமாக இருந்தது. அதனுடைய விளைவாக அந்த மக்களை கேட்காமல் அந்த மக்கள் உனக்கு வாக்களிக்க ஒப்புக்கொள்கிறார்களா? யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆமாம், தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நமக்கென்று எந்த கட்சியும் இல்லை என்று ஒரு தாழ்த்தப்பட்டவன் நினைப்பானே, ஆனால் நம்முடைய கட்சியினுடைய தோற்றத்திற்கு நியாயமே இல்லை. அதாவது ஒரு ஊரில் இருக்கிற மனிதன் இந்த கட்சி நமக்குரிய கட்சி இல்லை என்று அந்த ஊர் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைத்தால் உன்னுடைய கட்சி நிலை பெறுவதற்கான நியாயமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்புறம் நீயும் ஒரு வகையில் திமுக விசுவாச விடுதலை சிறுத்தை தான். உள்ளுக்குள் அந்த 4 எம்எல்ஏக்கள் திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள். இப்படி ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து தனக்குள்ளே ஒரு விசுவாச கட்சியை அவர் ஏற்படுத்தி கொண்டு விடுவாரேயானால் கடைசியிலே எந்த கட்சியும் நடத்த முடியாது. அதற்கு காரணம் இந்த தலைவர்கள் தான். கம்யூனிஸ்ட் கட்சி விலை போனது 25 கோடி ரூபாய்க்கு. அதனாலே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வலுவிழந்து விட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதுதான் நிலைமை, காங்கிரஸுக்கும் அதுதான் நிலைமை. இவர்களையெல்லாம் ஆளுங்கட்சி கவனித்து இவர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து உள்ள உணவு ஊட்டி இவர்களெல்லாம் விசுவாச திமுகவாக ஆக்கி எல்லா கட்சிகளையும் ஏறத்தாழ அழித்து கொண்டிருக்கிறது. ஆக கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நாரி போயிருப்பதற்கு காரணம் ஸ்டாலினுடைய அந்த பழக்கம்தான். சார் 2021 தேர்தல் பிரச்சாரம் அப்போ ஆர்எஸ் அவர்கள் இப்போ எதிர்கட்சி அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களோட தாயை பற்றி ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தை பேசியிருந்தார் சார். கள்ள உறவுக்கு பிறந்தவர் தான் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் சார். எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அதை சொல்லி அம்மா அது புரியல, என்ன கருத்தில் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. கள்ள உறவு என்றால் அரசியலிலே கள்ள உறவு என்ற பொருளும் கூட இது போல சொல்லும் போது அவர் கண் கலங்கினார் சார். அதை பத்தி இப்போ திரும்ப உங்க சொந்த கட்சி தலைவரை பத்தி இப்போ அவதூறு பேச இதெல்லாம் முக்கியமில்லை. நான் சொல்லுகிறேன், திமுக கேவலமான கட்சி, இவர்களுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி, இந்த மக்களுக்கு பகையான ஆட்சி. இந்த ஆட்சி போக்கடிக்கப்பட வேண்டும். இவர் ஒன்று சொல்லுகிறார், அவர் ஒன்று சொல்லுகிறார், இவர் கண் கலங்குகிறார், அவர் சிரிக்கிறார் என்பதெல்லாம் பெரிய முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்திற்கான காரணம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஊழலில் வரலாறு காணாத ஊழலும்
சட்டம் ஒழுங்கற்ற நிலைமையும், கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராயங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நிலைமையும், நாடு முழுவதும் போதை பெருக்கெடுத்து இருக்கின்ற நிலைமையும், எதை பற்றியும் சிந்தனை இல்லை. நான் சிறையிலே இருக்கிற கிரிமினல் கைதியை மந்திரியாக்குவேன். அதுதான் திமுகவிலே மந்திரி ஆவதற்கான தகுதி என்று சொல்லுகின்ற ஒரு கட்சி அகற்றப்படாவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு உய்வே கிடையாது. சார், இப்போ எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆர்எஸோட ஆடியோ குறிப்பிட்டது அவர் என்ன சொல்லியிருக்காரோ, சொந்த தந்தையை வந்து ஸ்டாலின் வந்து சிறையில் வச்சிருக்காருன்னு ஆர்எஸ் குறிப்பிட்டாரு. அதை குறிப்பிட்டதை இவரு பேசுறாரு சார். அவர் 1.5 ஆண்டுகள் வாழ்ந்தபோது அவருக்கு யார் ஆளுகிறார்கள் என்றே தெரியவில்லை. அவருக்கு செய்தித்தாள் படிக்க முடியவில்லை. அவர் நாள்தோறும் அரசியலில் முனைப்பாக இருந்தவர். கடைசி 1.5 ஆண்டுகள் அவருடைய தண்டுவடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக மூளை செயல்படுவதை இழந்து விட்டது. அதனால் மோடியை கொண்டு வந்து மோடி அவரை பார்க்க போனது கூட ஸ்டாலின் மோடி மோடி என்று சொல்லுகிறாரே தவிர அதை புரிந்து கொள்கிற திறன் அவருக்கு இல்லை. ஆகவே அவர் ஒரு 1.5 ஆண்டுகள் இருந்தது என்பது ஏறத்தாழ அவருடைய உடலை அவர் வைத்திருந்தார். சிறை கைதி போல் அவர் நடத்தப்பட்டார் என்ற கருத்தில் அவர் சொல்லுகிறார். அதாவது தன் உரிமை இல்லாதவன் தானே கைதி. சிறையில் அவனுடைய உரிமைப்படி அவன் போக முடியாது, வர முடியாது, சாப்பிட முடியாது, இருக்க முடியாது, இந்த இடத்தை தாண்ட முடியாது. அதுபோல் அவர் இருந்த இடத்திலேயே வைத்து அவரை அந்த அவர் உண்டாக்கிய கட்சியை தன்னுடைய கைக்குள்ளே கட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டார். அந்த கருத்திலே அவர் சொன்னார். அவ்வளோதானே தவிர அதெல்லாம் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்கான 1000 காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் இந்த நாட்டில் இந்த மக்கள் வாழுகின்ற நிலைமையே இருக்காது. போதைகளின் நாடாக தமிழ்நாடு மாறும். பெண்கள் பாதுகாப்பற்று போவார்கள். எத்தனை கற்பழிப்பு! 6 வயது சிறுமியிலிருந்து 60 வயது கிழவி வரை பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. 60 வயது கிழவியும் 6 வயது சிறுமியும் எந்த விதத்தில் பயன்படுவார்கள் என்று இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு தோன்றுகிறதோ எனக்கு புரியவில்லை. அவ்வளவு கேவலமாக அதை பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள். மனம் வக்கரித்து போகிறது. மனம் முரண் நிலையை அடைகிறது. இயல்புக்கு மாறான நிலையை அடைகிறது என்று சொல்வார்கள். அத்தகைய நிலைமை இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நன்மையும் கிடையாது. இந்த 1000 2000 கொடுப்பதற்கு 5 லட்சம் கடனை வாங்கி இவர் கொடுத்து விட்டார் என்பதனாலேயே இந்த மக்களெல்லாம் ஓட்டு போடுவார்கள். அடுத்த ஆட்சி கொடுக்காதா என்று கேட்கிறேன். நீ 1000 கொடுத்தால் எடப்பாடி 2000 கொடுப்பார். ஏனென்றால் நீ சுரண்டுவதனாலே 1000க்கு மேல் கொடுக்க முடியவில்லை. இவர் 2000 கொடுப்பார். ஆக இதெல்லாம் காரணமாக இருக்க முடியாது. உன்னுடைய ஆட்சி வெளியேற்றத்தின் விளிம்புக்கு வந்து விட்டது. தேர்தல் நாளன்று அது வெளியேறும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.